வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. கும்பராசி துலாம் லக்னம். இந்த கும்பராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களை சென்டிமெண்ட் பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க பாசத்திற்கு பேர் போனவர்கள். எல்லார்கிட்டேயுமே எளிமையாக இனிமையாக பழகக்கூடிய குணம் இருக்கும். எல்லாரையுமே அரவணைத்து போகக்கூடிய குணம் இவங்களுக்கு உண்டு. பட் என்னென்னா அளவுக்கு மீறின சென்டிமெண்ட் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சும்மா காமெடியாக சொன்னாலும் கூட அது நிஜம்தான். அதாவது பற்றுதல் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக பிரச்சனையாகும். அது எதாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த கும்பராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க சென்டிமெண்ட்டை ஓவர் டோஸாக பண்ணக்கூடியவங்க. எல்லாரையுமே ஈஸியாக நம்புவாங்க. ஒரு சூதுவாது தெரியாமல் எல்லார்கிட்டையும் பழகுவாங்க. கனிவாக யாராவது ஒருத்தங்க 2 வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னாலே அவங்கள முழுசாக நம்புவாங்க. பட் அதுவே அவங்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனையாகவும் மாறும். அதாவது சிலர்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, எல்லாரையும் நம்பியே நான் மோசம் போனேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது இன்றைக்கி எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. பட் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உண்மையாகவே மற்றவர்களை நம்பி வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அமையும். அதாவது கும்பராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல. இந்த மாதிரியான அமைப்புகள் இவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்ல வர்றேன். இவங்களுடைய மேஜர் லைஃப் பார்த்திங்கனாலே இது சார்ந்த விஷயங்களை நோக்கி தான் இருக்கும். இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லதுக்கும் எல்லா கெட்டதுக்குமே இவங்க யாரையோ நம்பினது தான் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் மற்றவர்களை நம்பி முழுதாக தன்னையே ஒப்படைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது இயல்பாகவே இவங்க ஒருத்தங்களை நம்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக எந்த இலைக்கு வேணாலும் போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் இங்கே பிரச்சனையே என்னென்னா இந்த மாதிரி அமைப்பு பெற்றவங்களுக்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க பெரும்பாலும் சுயநலவாதிகளாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய காரியம் முடிஞ்சது அப்படின்னா இவங்களை கழட்டி விட்டுடுவாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த அமைப்புகளே கான்ட்ரவர்சியான நிலைகளை தான் வேலை செய்யும். இவங்க எல்லாத்தையுமே சென்டிமெண்ட்டாகவும் அன்பாகவும் பாசமாகவும் பிரியமாகவும் பார்ப்பாங்க. பட் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என் தேவை முடிஞ்சால் சரி, என் காரியம் முடிஞ்சால் சரி, எனக்கு தேவையானது கிடைச்சா சரி, அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சியான நிலைகள் தொடர்ந்து வேலை செஞ்சு இவங்களுக்கு பல நெருக்கடியான விஷயங்கள், அதாவது மன ரீதியான சஞ்சலங்களையும் இறுக்கமான சூழ்நிலைகளையும் இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாருக்கும் ஏற்படுறது கிடையாது. சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தால் இந்த அமைப்புகள் ஏற்பட்டாலும் கூட அது எல்லாத்தையுமே சமாளித்து ஒரு சுக வாழ்க்கை, அதாவது ஒரு அன்பிற்குரிய அரவணைப்புக்குரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி, அது குடும்பமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உறவினர்களாக இருக்கலாம், இல்லை வெளியிடங்களில் முன்பின் தெரியாதவங்களாக கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தர்கிட்ட ரொம்பவுமே அன்பாக பாசத்தை
காட்டக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அமைப்புகளை இவங்க பெற்றுவாங்க. பட் அதுவே அசுப கிரகங்களுடைய தாக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை பல நேரங்களில் மற்றவர்களை நம்பி போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் ஏற்படும். பட் இங்கே ஒரு சூட்சமம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அது இவர்களுடைய தவறும் கிடையாது, அது மற்றவர்களுடைய தவறும் கிடையாது. இது கர்ம பலன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே துலாம் அப்படின்னு வரும்பொழுது ராசியானாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, அங்கே பேலன்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த துலாம் கும்பத்தையோடு சேரும்பொழுது இதில் சென்டிமெண்ட் அப்படிங்கிறதும் அதிகமாக கம்பைனாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நார்மலாகவே கும்பராசி கும்பலக்னக்காரங்க பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையுமே எக்ஸ்போசிவ். கும்பராசி அப்படின்னாலே ரகசியமானவங்க, மறைமுகமாக வேலை செய்யக்கூடியவங்க. அதனால தான் அதுக்கு கும்பம் அப்படிங்கிற சின்னம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் உண்மையிலே கும்பராசிக்காரங்க கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் நிற்காது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே அட்வர்டைஸ்மெண்ட் திறமை இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்கள் தான். பட் என்னென்னா தன்னுடைய புகழை பரப்பக்கூடிய வகையில் அது செய்வாங்க. சுருக்கமாக சொன்னால் தற்பெருமை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. தான் செஞ்ச விஷயங்களை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜுரேஷனாக தான் அவங்க போர்ட்ரேட் பண்ணவே செய்வாங்க. பட் என்னென்னா இவங்களுடைய ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா அவங்க நினச்சதை முடிச்சுடுவாங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இவங்களுக்கு கவலை கிடையாது. யார் என்ன நினச்சா எனக்கு என்ன, நான் இப்படித்தான் இருக்கேன், எனக்கு இது தேவை, அதனால் நான் அது செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க செயல்படுவாங்க. என்ன தான் தன்னை அவங்க எப்படி வேணாலும் போர்ட்ரேட் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா கும்பராசிக்காரங்க அப்படின்னாலும் ரொம்ப ரகசியமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையிலே அவங்க ரகசியமானவர்கள் கிடையாது. அவங்க எல்லா விஷயங்களையும் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ரொம்ப ஓப்பன் மைண்டாக தான் இருப்பாங்க. பட் என்னென்னா அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. உண்மையில் கும்பராசிக்காரங்க ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னாலே மற்றவங்க கண்டிப்பாக அவங்க அப்போஸ் பண்ணுறதுக்கு இருந்தே தீருவாங்க. ஓகே, அவங்க சொல்கிறாங்க சரி கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. இது எப்போவுமே கும்பராசிக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இந்த கும்பராசி துலாம் லக்ன அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது இதெல்லாம் எங்கே அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள். இவங்க எல்லாரையும் ஈஸியாக நம்புவாங்க, எல்லாரையும் ஈஸியாக ஏற்றுக்குவாங்க. குடும்ப உறவுகள் மேலே அளவு கடந்த பாசம் பிணைப்பு வச்சுருப்பாங்க. அதாவது பாசம் பிணைப்பு தேவையில்லையா அப்படிங்கிறது கிடையாது. அளவு கடந்த அளவில் அது போகும்போது தான் அங்கே பிரச்சனையாக மாறும். அளவு கடந்த பாசத்தை அவங்க வைக்கும்பொழுது அங்கே 2 விஷயங்களில் ஏதோ ஒன்று நடக்கும். ஒன்று, இவங்க பாசம் வைக்கக்கூடிய நபர்கள் இவங்களுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. சிறு சிறு விரிஞ்சு விழுவாங்க. இவங்க என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அது இவங்களை ரொம்பவுமே கடுப்பேற்றும், காயப்படுத்தவும் செய்யும். அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாசம் வைக்கக்கூடிய நபர்களோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை விட்டு ரொம்பவுமே தொலை தூரத்தில் வெளியூரில் வெளிநாடுகளில் இருக்கும். எப்போது ஒருக்கு பார்க்குறதுக்கு தான் டைமே கிடைக்கும், எப்போது ஒருக்கு பேசுகிறதுக்கு தான் டைமே கிடைக்கும். இவங்க அதையும் மீறி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. இன்னும் சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஸோ அந்த பாசத்திற்காக ஏங்க வைக்கக்கூடிய அமைப்புகளை தான் இவங்களுக்கு ஏற்படுத்தும். நிறைய பேர் பார்க்கலாம், குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு தனியாக இருந்து கஷ்டப்படுவாங்க. அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. பட் இவங்களுக்கு ரொம்பவுமே வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, காதல் உறவுகளை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அந்த பிரிவு அப்படிங்கிறது எந்த வகையில் வேணாலும் அமையலாம். பட் அந்த பிரிவினால் இவங்க ஒரு கஷ்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். பட் இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பாசம் அப்படிங்கிறது ஓவர் டோஸ் ஆகிறது தான். அதை இவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க, தெரியாமல் செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா இங்கே மனிதர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அதில் இந்த கும்பராசி துலாம் லக்னம் அப்படின்னு வரும்போது இவங்க இந்த விஷயத்தை ஓவர் டோஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை இவங்க கண்ட்ரோல் பண்ணும்போது, அதுமாரி பேலன்ஸ் பண்ணும்பொழுது இவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியராக இருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு சீரான வாழ்க்கை நிலையை பார்க்க முடியும். அதுவே ஓவர் டோஸ் ஆகும்போது தான் அங்கே பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் மன வருத்தங்களையும் பிரிவுகள் போன்ற விஷயங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாக இருக்கும். தவிர நார்மலாகவே இந்த கும்பராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் காதல் பிரியர்கள். பெரும்பாலானவருக்கு காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கைகூடவும் செய்யும். பட் அப்படி செய்து கொள்ளக்கூடிய திருமண வாழ்க்கை சாதகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அமைப்பு தான் சொல்லும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக எப்போதுமே ஒரு அளவான அமைப்பு கொண்டதான். பெரும்பாலும் இவங்க மற்றவங்களுடைய சப்போர்ட்டில் தான் செயல்பட வேண்டியதாக இருக்கும். இவங்களால் தனித்து ஒரு காரியத்தை ஸ்திரமாக செய்து முடிக்க முடியாது. கிளியராக சொல்லணுன்னா அதுதான் உண்மை. காரணம் என்னென்னா வேலையாகட்டும் தொழிலாகட்டும், அதாவது ஒரு மணி மோட்டிவோடு செய்யக்கூடிய விஷயங்கள்
இவங்களுக்கு செட் ஆகாது. இவங்ககிட்ட வந்து யாராவது பரிதாபமாக ஏதாவது ஒன்று நின்று பேசி கேட்டாங்க அப்படின்னா இருக்கிற விஷயங்கள் அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. ஐயோ பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இவங்களுக்கு இருக்குமே தவிர தன்னுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க இப்போ யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது, தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது பார்க்கும்பொழுது மற்றவங்களுக்கு உதவிகரமான விஷயங்களை தான் இவங்க பெரும்பாலும் செய்வாங்களே தவிர இந்த ரெவன்யூ ஜென்ரேட்டரை அவங்க வந்து அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ரலாகவே வந்து இவங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நல்ல பேரை வாங்குவாங்களே தவிர ரிவார்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு அது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருக்கும். நிறைய பேர் இதே காரணங்களால் நிறைய இடங்களுக்கு மாறக்கூடிய தன்மை பெற்றவங்களாகவும் இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்போடு செயல்படுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களோடு சேர்ந்து செயல்படுறது நல்லது. ஏன்னா இவங்க ஒரு போர்ஷன் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா மற்ற விஷயங்களை கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க. தொழில் வேலை உத்தியோக ரீதியான அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறது இங்கே பிரச்சனையே கிடையாது. பட் அதை வந்து இவங்க எந்த மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் மைண்டடாக தான் நான் அதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா இவங்கள மாதிரி சர்வீஸ் பண்ணவே முடியாது. பட் அதுவே ரெவன்யூ ஜென்ரேட்டடாக பார்க்கும்பொழுது அங்கே வந்து ரொம்பவுமே லேக் ஆகும். ஸோ மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படத்தான் செய்யும். ஸோ தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும்போது இந்த விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு சூட் ஆகும். பொருளாதார ரீதியான விஷயங்கள் பெரும்பாலும் ஒரு கம்பைனான விஷயங்களோட தான் ஆகும். அதாவது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பொருட்சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும், ஒரு பக்கம் பொருள் விரயம் அப்படிங்கிறதும் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு கணக்கு வழக்கிலுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இருக்கிறத வச்சு எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பெரிய அளவில் செல்வம் சேர்க்கணும் அப்படிங்கிற நினப்பும் இருக்காது, இல்லை அப்படிங்கிற ஒரு குறையும் இருக்காது. பட் அதுக்காக போராடுவாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பட் கிடைச்ச விஷயத்தை தக்க வச்சுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகே இருக்கிறதுல நல்லா சந்தோஷமாக இருக்கும், குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை செஞ்சுடுவாங்க. ஆனால் இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு வழக்குகளோடு கச்சிதமாக செயல்பட்டாங்க அப்படின்னா அந்த பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உடன் இருப்பவங்களுடைய சப்போர்ட் மூலமாகத்தான் அந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு வேலை செய்யும். திரும்பவும் சொல்கிறேன், இவங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது. கிடைச்ச விஷயத்தை தக்க வச்சுக்கிறது தான் இங்கே பெரும் பிரச்சனையாக இருக்கும். இது மட்டுமல்ல, பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே இவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுசரியான அமைப்புகளை கொடுக்கும். சுய சம்பாத்திய வகையில் சொத்து உங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாகவே ஏற்பாடு செய்யும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கூட சிலருக்கு ஒத்துப்போகும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகவும் செய்யும். குடும்ப அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகள் தான் இருக்கும். குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக அக்கறை கொடுக்கக்கூடியவங்க. உண்மையிலே சொல்லப்போனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான். அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அது சார்ந்த காரியங்கள் இவங்க ஈடுபடுவாங்க. ஸோ குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க பெருசாக யோசிக்க மாட்டாங்க. மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பாசம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. குடும்ப உறவுகளும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவங்க மேலே கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. பட் கால நேர சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஒவ்வொரு காலகட்டங்களில் சில சங்கடமான சூழ்நிலைகளை இவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அதை கண்டினியூஸாக எல்லோரும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலநிலைகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சங்கடங்களை எடுத்துகிட்டு வருவாங்க. பெற்றோர்களாகட்டும், உடன்பிறப்புகளாகட்டும், கணவன் மனைவி உறவுகளாகட்டும், குழந்தைகளாகட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா அது நண்பர்கள் உறவினர்களாகட்டும் எல்லாருமே பார்த்தோம்னா எல்லாருமே ஓகே தான். இவங்களை பற்றி யாருமே பெருசாக எந்த ஒரு குற்றம் குறையும் சொல்ல மாட்டாங்க. அவராக அப்போ நல்லா இருக்காங்க, அந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் பார்க்குறதே அபூர்வங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே எல்லாருக்கிட்டையுமே ஏதோ ஒரு குறைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள் தானாகவே அவங்களுக்கு அமையும். ஸோ கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ திரும்பவும் சேருவாங்க, திரும்பவும் சண்டை போட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்கும். என்ன பிரச்சனைனா ஆரம்பத்தில் சொன்னால் இந்த சென்டிமெண்ட் தான். எல்லாருக்கிட்டையுமே நண்பாக வெளிப்படையாகத்தான் இருக்கும். பட் ஏன் நம்மக்கிட்ட எல்லாருமே இப்படி நடந்துக்கிறாங்க, உண்மையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா உறவுகள்கிட்டையுமே அதிகமாக எதிர்பார்க்கலாம். பெற்றோர்களாகட்டும், உடன்பிறப்புகளாகட்டும் எல்லாருக்கிட்டையுமே வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்புகள் தான் இருக்கும். பெரும்பாலும் தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க பெற்றவங்களாக இருப்பாங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு காதல் பிரியர் தான். காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பாக இவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் மட்டும் இவங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பும் மிக்க ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உண்மையிலே பார்த்திங்கன்னா சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, திருமணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த திருமணத்துக்கு பிறகு அமையக்கூடிய வாழ்க்கை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும்.
லைஃப்னால் என்ன அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிக்கவே ஆரம்பிப்பாங்க. இன்னும் கிளியராக சொன்னோம், குழந்தை பிறப்புக்கு பிறகு தான் உண்மையிலேயே அன்பு, பாசம்னா என்ன, நேசம்னா என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையை உண்மையாக நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களோட அனுகிரகம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கும். குழந்தை அமைப்புகளும் கிட்டத்தட்ட அப்படி தான். நார்மலாகவே இந்த கும்பராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா குழந்தை பிரியர்கள். குழந்தைகள் மேலே அளவு கடந்த அன்பு, பாசம், நேசம் வைக்க கொள்ளக்கூடியவங்க. அதாவது அன்கன்ட்ரோல்டு லவ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குழந்தைகள் விஷயங்களில் கும்பராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அமையும். பட் யதார்த்த வாழ்க்கையில் இந்த அன்கன்ட்ரோல்டு லவ் அப்படிங்கிறது கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி தான். அவங்களுடைய சாமர்த்தியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த விஷயம் சிறப்பு பெறும். ஸோ அப்படி இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இந்த அன்கன்ட்ரோல்டு லவ்வை பார்க்க முடியும். அதனால் இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமாக அமைதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இவங்க எப்படி அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். பட் இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள், அந்யோன்ய தன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு குற்றம் குறையும் இருக்காது. தன்னுடைய குழந்தைகளை எப்போவுமே தன்னை விட ஒரு படி மேலே பார்க்கக்கூடிய குணம் கொண்டவங்களாகத்தான் இவங்க இருப்பாங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவான அமைப்போடு வேலை செய்ய முன்னாடியே சொன்ன மாதிரி தான். எல்லாமே ஒரு பேலன்ஸாக இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஓவரால் இந்த கும்பராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது மிகவும் நல்லவர்கள், ஆனால் நல்லதுக்கு காலமில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.